நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லீட் கோட்ல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸ் பண்றத பத்தியான ஒரு ப்ராப்ளம். டேபிள் வந்து ட்வீட்ஸ், அதில் 2 காலம் இருக்கு, ஒன்று இண்டிஜர் ஒன்று வேர்க்கர். இண்டிஜர் ஆனது ட்வீட் ஐடி, வேர்க்கர் ஆனது கண்டென்ட். ட்வீட் இஸ் த பிரைமரி கீன்னு சொல்லிட்டாங்க. தி டேபிள் கண்டெய்ன்ஸ் ஆல் ட்வீட்ஸ் இன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா ஆப்ல ட்வீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல் கண்டெய்ன்ஸ் ஆல் த ட்வீட். ரைட் த சொல்யூஷன், ஃபைண்ட் ஐடிஸ் ஆஃப் த வேலிட் ட்வீட்ஸ். வேலிட் ட்வீட்ஸ் ஆன ஐடியா, ரைட் த சொல்யூஷன், ஃபைண்ட் த இன்வேலிட் ட்வீட்ஸ். இன்வேலிட் ட்வீட்ஸ்க்கான ஐடி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வீட் இஸ் இன்வேலிட் இஃப் த கேரக்டர் ஆர் யூஸ்டு கண்டென்ட் ஆஃப் த ட்வீட் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 15. கிரேட்டர் தென் 15 இருக்கிறதெல்லாம் இன்வேலிட். ட்வீட் இஸ் இன்வேலிட் ட்வீட்ஸ்னா கிரேட்டர் தென் 50 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிட்டர்ன்ஸ் தான் எனி ஆர்டர்ல வேணா கொடுத்துக்கலாம். இன்வேலிட் ட்வீட்ஸ் தான் கேட்கலாம். அப்போ கிரேட்டர் தென் 15 கொடுத்தோம்னா வந்துடும். அதாவது கண்டென்ட், அந்த கண்டென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த கண்டென்ட் வந்து ஓட் ஃபார் பைடன், லெட் அஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓட்டுனா எப்படி லென்த்தை கவுண்ட் பண்ணணும்னா, இப்போ கண்டென்ட்டோட லென்த் வந்து 15க்கு மேல இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15க்கு மேல இருந்துச்சுன்னா அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கவுண்ட் பண்ணும்போது 1 ஓட்ல 4 ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணணும். அது ஒரு லென்த் தான். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 14 லென்த் இருக்கு. அப்ப இது 15க்கு லெஸ் தான் இருக்கு. அப்ப இது வேலிட். அவங்க கேட்டிருக்கிறது இன்வேலிட் இதுதான் கேட்டிருக்காங்க. இன்வேலிட் ட்வீட்டோட ஐடி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது கவுண்ட் பண்ணும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 19, 15 மேல போயிடுச்சு. அதனால இதுதான் வந்து இன்வேலிட் ஐடி. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா அதுதான் இன்வேலிட் ஐடி. இங்க நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, செலக்ட் ஃப்ரம் ட்வீட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ட்வீட் ஐடி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, இன்வேலிட் ட்வீட் ஐடி. அப்ப செலக்ட்ல ட்வீட் ஐடி மட்டும் தான் இருக்கணும். இங்க வேற ஃபில்டர் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, லென்த் ஆஃப் த கண்டென்ட் வந்து கிரேட்டர் தென் 15 பெருசா இருந்துச்சுன்னா அது இன்வேலிட். அப்போ கிரேட்டர் தென் 15 அது மட்டும் தான் இன்வேலிட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் எனி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனி ஆர்டர்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. ஆர்டர் பை 1 சப்மிட் பண்ணோம்னா அக்செப்ட் வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க கொரி வந்து ரைட் சப்மிஷன் ஆகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அக்செப்ட் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா கீழே வந்து நமக்கு ரன் ஆயிடும். கீழே வந்து டெஸ்ட் ரிசல்ட்ல வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ நம்ம கீழே இங்க பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதோட அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எது, நம்ம கொடுத்துருக்க நம்ம ரிட்டர்ன் அவுட்புட் எது, ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் அக்செப்ட் வந்துடும். இந்த அக்செப்ட் வந்துருச்சு. எக்ஸ்பெக்டட் வந்து 2, நம்மளோட அவுட்புட் வந்து 2, அது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து அக்செப்டட்னு வந்துடும். அப்ப இந்த கொரி ரைட்டு. இந்த ப்ராப்ளத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு 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 ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரிங்கோட மட்டும் இல்ல ஒரு காலமோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இதுல மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தை லென்த்தை கண்டுபிடிச்சு அது மூலியமா ஒரு ரிசல்ட் எப்படி வேலிடா இன்வேலிடா ஏதோ ஒண்ணு அந்த கொரிக்கே அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற கொரி ஃபைன் பண்றதுக்கு லென்த் யூஸ் ஆச்சுன்னா அந்த லென்த்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒரு 3 லீக் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோஸ்ல அடுத்தடுத்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டுட்டே இருப்போம். நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.